இளநீரு இளநீரு சூட்ட தணிக்க இளநீரு இலவசமா யாரா கொடுப்பாங்க? அப்பதான் நிறைய பேர் வந்து வாங்கி போவாங்க இலவசமா. அதுக்காக இலவசமா கொடுத்துருவாங்களா? ஏங்க இளநீ வாங்கி தாங்க. எப்ப இளநீ இருக்காரு? பா தம்பியா, இளநீர் குடி, சூட்ட சுத்தமா தணிச்சிடும். அதெல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு இளநீர்? 30 இருக்குது, 40 இருக்குது, 50 கொடுக்குதுப்பா. உனக்கு எவ்வளவுக்கு போனா? ஏங்க பெரிய இளநீரா வாங்கி கொடுங்க. எல்லாத்துக்கும் அழியாதா? ஏம்பா பொண்டாடி கடை வாங்கி கொடுக்கணும்பா, அதான் புருஷனோட கடமை. நம்ம சொல்றது ஆமா. உனக்கு ஒண்ணு நான் வாங்கி தட்டா? முதல்ல இருக்கும்போது நட சிசியம் பார்த்து நான் தட்டேன். நட பேசுறீங்க மாத்தி மாத்தியா? எனக்கு வாங்கி தரத நீ தான் வாங்கி தர மாட்டியப்பா. பாவம் அந்த அம்மா கேக்குதா? சரி வெட்டி ஒரு இளநீர நல்லா பெருசா வெட்டுங்க. வெட்டுறமா? டேய் இளநீர் வச்சு ஸ்டாண்ட போடுறா. நல்லா இருக்குமா? பொள்ளாச்சி இளநீர். பொள்ளாச்சி இளநீர் அது குச்சாத்தான் நல்லா இருக்கும். டேய் கம்முனுடா, கஸ்டமர் போயிட்டு போறாங்க. பார்த்து வெட்டுங்க, உடஞ்சிட போகுது. பார்த்து வெட்டுறேன், கம்முனுமா. இளநீர் அலையது தருவாங்க, வெட்டி நினைக்கிறாங்க. குடிமா, டேஸ்டா இருக்கும். குஷ்டியா? குஷ்டங்க. நாங்க தேங்காய் வெட்டி கொடுங்க. ஐயோ இதுல ஒண்ணுமே இல்லம்மா. ஒண்ணுமே இல்லையா? அப்ப தேங்காய் தண்ணி காயுமா? தேங்காய் எல்லாம் வராது. ஐயோ ஏமாத்திட்டியானா? ஏமாத்திட்டா? ஏய் வாய மூடு, தண்ணி காயுது. யோ தண்ணியோட காய் கட்டான், தேங்காயோட தானே கட்டான். ஏம்பா ஒரு காயில தண்ணி இருக்கும், ஒரு காயில வைக்கு இருக்கும், ஒரு காயில தேங்காய் இருக்கும், ஒன்னு இருக்காது. நீ அப்பயே சொல்லி இருக்கணும், இதுல தண்ணி மட்டும் தான் இருக்கும், தேங்காய் இருக்காதுன்னு. வெட்டி பார்த்தா தான் தெரியும். இது வேலைக்கு ஆகுது. இதுக்கெல்லாம் நான் காசு தர முடியாது. காசு தர முடியாதா? நல்லா உன் பொண்டாட்டி மாடு கயிறு தண்ணி உடிச்சு குடிக்கிற மாதிரி குடிச்சதே, காசு தர முடியாதுன்ற பாத்தடியா? அப்படியே குடிப்பாங்க. நல்லா இருந்துச்சு குடிச்சா. நல்லா இருந்ததுன்னா போச்சுனா தேங்காய் இல்லையா? ஏம்பா தேங்காய் ஒண்ணா ஒரு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறமா? தேங்காய் பார்த்தா எனக்கு தேங்காயோட இளநீர் வெட்டி தந்தா நான் காசு தருவேன். இதனடா வம்பா போச்சா? நோ, யாரு கிட்டே ஏமாத்த கூடாது, எல்லாரு கிட்டையும் நேர்மையா இருக்கணும். நான் என்னடா மொள்ள மாதிரி தானே பண்ணிட்டான், இளநீர் தானே வெட்டி கொடுத்தான். அல்ல தேங்காய் இல்லையா, வெறும் தண்ணி மட்டும் தானே இருந்துச்சா? கரெக்டா பாயிண்ட் புடிச்சப்பா. இந்த தஜிரம் புடிச்சு ஏன் வச்சுக்கிறேன்னு தெரியல. உன்னெல்லாம் போய் என் கூட சேத்தம் படுறா. என்னங்க இன்னொரு இளநீர் வாங்கி கொடுங்க, அதுல தேங்காய் இருக்கான்னு பாக்கலாம். யோ இன்னொரு காய் வெட்டியா? இந்த காய் காசு? அந்த காயில தேங்காய் இல்லையா, நாங்க காசு தரணும். தஜிரம் புடிச்சுங்க மூஞ்சி பண்ண போட்டோம். ஏய் போங்க, உங்களுக்கு இளநீர் இல்ல ஒண்ணு இல்ல. என்னங்க இளநீர் இல்லன்ட்டாங்க. சரி வா, அந்த பக்கம் ஜூஸ் கிடைக்குது, ஜூஸ் நல்லா இல்லன்னு ஏமாத்திடலாம். இவன் கடையா ஏமாத்தி கொடுத்து பாருங்க, கரம் பூச்சுங்க. ஒரு இளநீர் பூச்சா எனக்கு குத்துருக்கலாம்ல இந்த இளநீரா? குடுத்து இருக்கலாம். அவ்வளவு நேரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க. வயசுலாம் வந்து நான் புதுசா பேச. ஏத்த விடு, வியாபாரத்தை பார்க்கலாம். இளநீர் சூட்ட தணிக்க இளநீர். சூட்ட தணிக்க இளநீரா? வாப்பா சின்ன இளநீர் 30, பெரிய இளநீர் 40, அதை விட பெரிய இளநீர் 50. இலவச இளநீர். இலவச இளநீரா? டேய் என்னடா பேசுற? நோ கம்மிருண்ணா, இலவச இளநீர் எங்க பாக்குது? இதான் இலவச இளநீர், காசே வேணும். ஐயா லூசா, இதெல்லாம் ஏன்பா கூட வச்சுனுங்கிறா? என்னால உண்டியா தள்ள முடியலங்க, அதனால தான் இவனை கூட வச்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வருவானா பார்த்தா ஏடா குடமா பண்ணிக்குது. எனக்கு ஒரு டவுட்னா, கொயால மோட்டர் போட்டா தண்ணி வருது, இளநீர்ல எப்படி தண்ணி வருது? எங்க பெரியப்பா போய் தினம் மரத்துல ஏறியா இளநீர்ல தண்ணி ஊத்திட்டு வருவாருப்பா. ஓஹோ, அந்த வேலை தான் பாக்குறாரு உங்க பெரியப்பா. எவ்வளவு சம்பளம்? நானும் சேர்ந்துக்கிறேன். ஏன்பா இவனாவது பரவாயில்ல, லூசு. இவனை இன்னும் கூட வச்சுக்கிறேன். ஆனா அந்த கதையா நான் கேக்குறேன். இவனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போய்க்கிறாங்க. பொண்ணுக்கு இவன் மூஞ்சி பிடிக்கலன்னு பக்கத்துல பொட்டி கடை வச்சிருந்த தாத்தா வெளிச்சுன்னு போயிடுச்சு. ஐயோ அப்புறம் என்ன ஆச்சா? அப்புறம் என்ன ஆச்சு? பொண்ணு போன சோகத்துல இவன் போய் காவால உய பாத்துக்கிறான். காவா வந்து இவன் தூண்டு. ஆனா மூளை கட்டவனே. அப்புறம் காவால இருந்து எல்றானா எழவே இல்ல. ஒரு பையன் கழுதி காய்ச்சான், அப்ப மூளை குழம்பு போயிடுச்சு. அப்பத்துல இருந்து இப்படி தாங்கிறான். ஐயோ சரிப்பா, ஒரு இளநீர் வாங்கி கொடு, சரியா போடும். இளநீர் வாங்கி கொடுக்கலாம்னா பிரச்சனை இல்ல, அது காசு யாரு கொடுக்கறது? நீ தான் கொடுப்பா, அவன் தான் வேற மாறின்றியா? வேணா நான் ஒரு இளநீர் எடுத்துக்கிறேன், இவனை வேணா உன் கூட விட்டு போறேன், வச்சுக்கிறியா? வச்சுக்கிறியாவா? என்ன சொல்ற? கூட வச்சுலாம் நம்மளுக்கு துணையா இருப்பான். நான் கூடவே போறியா? போறேன்.
அப்ப நீ நான் வீட்டுக்கு போறேன். அப்ப எங்க ஆள் கச்சிச்சுன்னா சொல்லுன்னா இந்தா அதுக்கு ஒரு இளநீர் எடுத்துன்னு போய் கொடு. சரிதான், நான் எத்தனை போயிட்டு உங்க ஆளை குத்துடுறேன், நீ இங்கே இருன்னா. எப்பா என்ன இவனை இங்க விட்டு போறா? இளநீர் வேற எடுத்து போற? என்னடா பண்ண சொல்ற? இவனு கூட்டுமாப்பா, அந்த இளநீர் குத்துட்டு பாப்பா. என்னண்ணா சோப் போட்டா வாசனையா இருக்குது. கிட்ட வராத போடா. என்னண்ணா தலைலாம் எப்படி இருக்குதா? அந்த சட்டை கூட நல்லா இருக்குது பாடுறா, என்ன ஏதுன்னு கேளு. சட்டை எங்க வாங்குது? நல்லா இருக்குதே. டேய் உரணியா நானா ஆசையா கட்டி பிடிக்கிறேன் வந்தா எப்படி சொல்றிய? கட்டி பிடிக்குவா? என்ன ஒண்ணு கட்டி பிடிச்சிக்கா. அட அட அட, ரெண்டு பேரும் ஒரே மாத்தாங்கிறானுங்க. அதை சொல்றான் பாரு, அவன் கட்டி பிடிச்சிக்கா. உன்னதான் ரொம்ப பிடிச்சிக்குது. டேய் அப்பா, ஒரு இளநீர் எக்ஸ்ட்ரா கூட குத்துறா, இவனு கூட்டுமாடா. இவனை வச்சுனுக்கிறது ரொம்ப தொல்லையாக்குதே. டேய் வாடா, எண்ணீர் நல்லா தான் இருக்குது, வா. என்ன அவங்க அப்பா மூட்டு சொத்து மாதிரி எடுத்துன்னு போய் இருக்கிறானுங்க? ஏன் மூஞ்சில மூச்சு எனக்கு தெரியலையே. என் மூஞ்சில தான். ஐயோ இளநீர் 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 இளநீர். பனி காலத்துல இளநீர் வித்துன்னு வர என்ன பானியா? என்னங்க பண்றது? காய்ச்சி வித்து தானே ஆகணும். எங்க விற்க போற? நீ திருத்துறதான் இந்த ஊர்ல வாங்க மாட்டாங்களே. வாங்கலாம் பரவாயில்ல, கம்யூனிட்டி பசங்க ஏமாத்திட்டு போறாங்களே, அதான் மனசு கஷ்டமாக்குது. ஐயோ இப்படிதான் ஏமாத்தாங்க இந்த ஊர்ல. காலையில இருந்து தெருவா அழிறேன். 4 இளநீர், அதுவும் 10 பைசா இல்லாம ஓசியில போச்சு. டிஃபனாவது சாப்பிட்டே இல்லையாப்பா? இப்பெல்லாம் எங்க சாப்பிடுறது? மத்தியானம் எதனா வித்துட்டு போனா கூழ் இருந்தா குடிப்பேன், அவ்வளவுதான்பா. ஏம்பா எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போய் மீன் குழம்பு. நீங்க சொல்றத பார்த்தா என் அக்கா சொல்ற மாதிரி இருக்குது. உண்மையாவா மீன் குழம்பு வச்சுக்கிறீங்க? ஏய், உன்னை அக்கான்னு சொல்லிட்டான், போய் கை சொல்லு, நான் போய் இலை வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் என்னடா சாப்பிட்டுலாமா? சாப்பிட்டுலாண்ணா. சைக்கிள் இங்கே நிறுத்துப்பா, உள்ள போய் கை கழுவிடு, உடனே போய் நான் இலை வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க நிறுத்தணுமா இல்ல உள்ள நிறுத்திட்டா? இங்கே நிறுத்திட்டு ஸ்டாண்டு போடுப்பா. ஸ்டாண்டு போடுறான். இங்க வா, உள்ள போ, உடனே போய் நான் இலை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், நீ ஏன் போற? இங்க வா, போய் இந்த கடையில் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துரு. தம்பி நீங்க போய் கை கழுவுங்க, நம்ம ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிக்கா. வாடி வாடி, ஸ்டாண்ட தள்ளு. ரொம்ப நல்ல மனுஷன் இருக்கிறாங்களா? என்ன கதுவெல்லாம் பூட்டிக்குதா? எங்கடா கை கழுவிட்டா? தெரியலையா? ஐயா நான் மத்திய சாய் வைத்து முட்டுக்கிறாங்க போகுது. சரி வா, போய் வெளியே நிக்கலாம். எங்க சைக்கிள் காணோம்? நான் எழுதிட காணோம். ஐயோயோ, இங்க தானே சைக்கிள் நிறுத்தணும். அந்த அக்காவுக்கு காணோம், அந்த அண்ணன் காணுமா? ஏக்கா என்ன தம்பியா, இங்க சைக்கிள் நிறுத்தணும் பாத்தியாப்பா? இல்லையாண்ணா என்ன சைக்கிள்? கவர்மெண்ட் சைக்கிள்ப்பா. 1000 ரூபாய் ஒரு பையன் வித்தாம்பா, அத வாங்கி இளநீர் கடை வச்சிருந்தேன்பா. கவர்மெண்ட் சைக்கிள் விற்கிறது சட்டப்படி குற்றம்னு தெரியல. ஆமா, விக்கின சைக்கிளை வச்சு காயலங்கால போட போறானுங்க. அதுவும் இப்ப முக்கியம், சைக்கிளை காண பண்ற. யாருகிட்ட குத்த? என்னாச்சு கிளியரா சொல்ல. நீ இளநீர் வித்துனே வந்தம்பா. இங்க 2 பேர் புருஷன் முன்னாடி வந்தாங்க இந்த வீட்டுல இருந்து. அந்த ஆள் டவுல் போட்டுருந்தானா? டேய் அதால் டவுல் போட்டுதானா? ஆமா ஆமா, சோப்பு கலர் டவுலு வாசனையா வச்சு. டேய் அது வாசனைடா, நாத்தம். அப்போ புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து உன் சைக்கிளா அடிச்சிட்டாங்க. சைக்கிள் அடிச்சிட்டாங்களா? என்ன சொல்றா? இந்த ஏரியாவிலேயே பயங்கரமான திருடுங்க அதுங்க. ஐயோயோ, மீன் குழம்பு சோறு போடுறான், இதை போடுறான் அதை போடுறான், ஆசை காட்டி சைக்கிள் ஆட்டி போட்டு முடிச்சுக்கிறேன். அதுவும் இளநீரோட. நீங்க என்ன பண்ணாலும் அந்த சைக்கிள் கிடைக்கவே போறது கிடையாது. நீங்க போய் வேற சைக்கிள் வாங்க வழியே பாருங்க, போங்க. ஐயோயோ, சைக்கிள் போச்சு, இளநீரம் போச்சு, நான் என்ன பண்ண போறது தெரியலையே. இளநீர் ஒண்ணு வாங்க, ஒண்ணு பிரிய. 2 வாங்கினா 2 பிரி. இளநீர் வாங்கம்மா வாங்க.